சின்ன மருமகள் செயலில் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, ராஜாங்கமும் அப்பத்தாவும் சொன்னதுக்கப்புறம் சேது கொஞ்சம் மனசு மாறி தமிழ்ச்செல்விகிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. காலையிலேயே பார்த்தா தமிழ்ச்செல்வி ஹோட்டலுக்கும் போல காலேஜுக்கும் போல பரபரப்பாக ஏதோ பேக்கில் தேடிட்டு இருக்காங்க. சேது பார்த்துட்டு என்னமோ தேடிக்கிட்டு இருக்கா, என்னவா இருக்கும், கேட்கலாமா அப்படின்னு சேது யோசிக்கிறாரு. வேணாம் வேணாம், இவள்கிட்ட போய் காலையில் கேட்டால் ரொம்ப திமிரா பேசுவா அப்படின்னு சேது பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. தமிழ்ச்செல்வி சேர்லாம் போட்டு எடுத்து வச்சு ஒரு பேக்கை எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. சேது ஒன்று போயிட்டு, இந்தா இப்போ எதுக்கு அந்த பேக்கெலாம் எடுத்துகிட்ருக்க, என்ன வேணும் உனக்கு இப்போது, ஏன் என்ன வேணும் சொன்னால் தான் ஹெல்ப் பண்ணுவீங்களோ, உங்களால் முடிஞ்சால் வந்து ஹெல்ப் பண்ணுங்க, இல்லைன்னா நாங்களே பார்த்துக்குறோம், ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி வைக்கிறாங்க. பார்த்தா தமிழ்ச்செல்வி அந்த பேக் எடுக்கிறதுக்குள்ளே சேர் ஸ்லிப் ஆகுது. டக்குன்னு கீழே விழும்போது நம்ம சேது பிடிச்சிட்டாரு. இதுக்கு தான் சொல்கிறது, கொஞ்சமாச்சும் புருஷன் பேச்சை கேட்கணும்னு சொல்லி. ஓ, புருஷன் பேச்சை கேட்காம தான் இருந்தீங்கம்மா நாங்கள் இங்கே, சும்மா ஏங்க காலையிலே வந்துட்டு, என்ன காலையிலே வந்துட்டு, ஒன்றும் இல்லை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது கையிலேருந்து தமிழ்ச்செல்வி வெளியே வந்து அந்த கவரை வந்து பார்க்குறாங்க. அப்பா இந்த இருக்குது அப்படின்னு எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. ஒன்று சேது போயிட்டு, சரி என்ன கவர் அது, எங்கே கிளம்பிட்டுருக்கப்ப நீ? அதுவா, ஹாஸ்பிட்டல் போகிறேன். ஹாஸ்பிட்டல் போறியா, எதுக்கு? ஸ்கேன் பண்ண டாக்டர் அன்றைக்கி வர சொன்னாங்க, அதுக்கு தான் போகிறேன். ஓ, ஸ்கேன் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு சேது நிற்கிறாரு. சேது நாமளும் போகலாமே அப்படின்னு தோணுது. ஆனால் நாமளும் வரணும்னு சொன்னால் இவ ஏதாவது நக்கலாக பேசுவா, என்ன பண்ண தெரியாமல் சேது தங்கி நிற்கிறத தமிழ்ச்செல்வி கவனிக்கிறாங்க. தமிழ்ச்செல்வி ஒன்று, நீங்களும் வரீங்களா கூட அப்படின்னு கேட்கவும் சேது ஒன்று ஊன்னு சொல்ல வந்துட்டு, இருந்தாலும் ஒன்றே சொன்னால் ஏதாவது சொல்லுவாரே, வேணாம் நான் எதுவும் வரல அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் தமிழ்ச்செல்வி, அதெல்லாம் மனசுக்குள்ளே ஆசை இருக்குது, வெளியே வாய் வார்த்தையாக சொல்கிறீங்கன்னு நல்லாவே தெரியுது, பரவாயில்ல வாங்க போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. போயிட்டு தமிழை ஸ்கேன் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. இங்கே சேது ஒரே டென்ஷனாக உட்காந்துருக்காரு. இந்த முறை என்னவாக்குன்னு சொல்லிட்டு தமிழ் ஒன்று, என்ன ரொம்ப பயங்கரமாக யோசிக்கிறாப்புல தெரியுது. இந்தா நான் எதுவும் யோசிக்கலை, கூட வர சொன்னால் வந்துட்டேன், வந்த வேலையை மட்டும் பாரு, என்ன நோண்டிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சேது டென்ஷனாக உட்காந்துருக்காரு. உள்ள தமிழ்ச்செல்வி போகிறாங்க. டாக்டர் ஒன்று, என்னம்மா நீ மட்டும் வந்திருக்கியா, ஹஸ்பண்ட் வந்திருக்காரா? வந்திருக்காரு டாக்டர், சேது வெளியே உட்காந்துருக்காரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸை விட்டு சேது கூப்பிட்டு சொல்கிறாங்க டாக்டர். சேது உள்ளே வராரு. என்ன தம்பி, உள்ளே வந்து குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்குது என்னென்னு பார்க்கலாம்ல, ஏன் வெளியே உட்காந்துருக்கீங்க? இல்லை டாக்டர், நீங்கள் எதனா செக் பண்ணுவீங்களோன்னு தான் அங்கே உட்காந்துருந்தேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி, அந்த டிவியை பாருங்கள், அதில் உங்கள் குழந்தை எப்படி இருக்குன்னு நீங்களே கண்கூடாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்வி நீ பாருமான்னு சொல்லிட்டு வயிற்றை ஸ்கேன் பண்ணுறாங்க. ஸ்கேன் பண்ணும்போது அந்த குழந்தையுடைய அசைவெல்லாம் சேது பார்க்குறாரு. சேது மனசுக்குள்ளே அதை சந்தோஷம் தாங்க முடியல. டக்குன்னு பார்த்தா அவங்க அம்மாவுடைய ஃபோட்டோ காட்டுற மாதிரி சேது அப்படியே பார்த்ததும் சமஷாக்காக வராரு. அப்படியே அவங்க அம்மா மூஞ்சியே காட்டுறாங்க. ஸோ அவங்க அம்மா தான் ஏற்கனவே கனவுன்னு சொன்னாங்க இல்லையா, சேது நான் தான் உனக்கு குழந்தையாக பிறக்க போகிறேன், நீ நானும் சேர்ந்து சந்தோஷமாக இல்லை, இதுக்கப்புறம் குழந்தை ரூபத்தில் வந்து நான் உன் கூட தாப்பா இருக்க போகிறேன் அப்படின்னு அவங்க அம்மா அன்றைக்கி கனவுல வந்தது எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. அந்த குழந்தையோட மூஞ்சி அப்படியே அவங்க அம்மா மூஞ்சி மாதிரியே அசையுது. அதை பார்க்க சேது அப்படியே ஒன்றும் சொல்ல முடியாமல் கண் கலங்குறாரு. தமிழ் ஒன்று செக்கப் முடிச்சு வந்து, என்னாச்சுங்க, ஏன் ஒரு மாதிரி கண் கலங்கிருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் உடனே தமிழ்ச்செல்வியை கட்டி பிடிச்சி அப்படியே சேது கண் கலங்குறாரு. டாக்டர் ஒன்று, என்னாச்சுப்பா தம்பி சேது அப்படின்னு சொல்ல, ஒன்று டாக்டர் அப்படின்னு வராங்க. டாக்டர், குழந்த நல்லா ஆரோக்கியமாக இருக்குப்பா, எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல மூமெண்ட் இருக்குது, நீங்கள் அவங்கள சந்தோஷமாக பார்த்துக்குங்க, பிடிச்சதை வாங்கி கொடுங்க, நல்லா சாப்பிட வைங்க, மருந்து மாத்திரையை விட அவங்கள கேர் பண்ணிக்கிறது தான் ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா குழந்தை இன்னும் நல்லா ஆரோக்கியமாக வளரும், போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. சேது வெளியே வராரு. தமிழ்ச்செல்வி சேதுவை பார்த்து, என்னாச்சுங்க, ஏன் அழுவுறீங்க? ஒன்றும் இல்லை தமிழ், அந்த ஸ்கேனில் குழந்தைய பார்க்கும்போது எனக்கு அப்படியே எங்கள் அம்மாவை பார்த்த மாதிரி இருந்துச்சு, இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் தமிழ், இந்த குழந்தைய மட்டும் எனக்கு நல்லபடியாக பித்து கொடுத்துட்டேன்னா அதை விட எனக்கு வாழ்க்கையில் வேறு பெரிய சந்தோஷம் எதுவுமே இருக்காது தமிழ், ப்ளீஸ் தமிழ், நான் ஏதாவது தப்பு பண்ணி தானே மன்னிச்சு தமிழ், இதுக்கப்புறம் நீ சந்தோஷமாக இருக்கணும், உனக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ சொல்லு தமிழ், எல்லாத்தையுமே நான் பண்ணுறேன். என்னங்க, அப்போது உங்கள் அம்மாவுக்காக தான் பண்ணுறீங்களா? அப்போ என் மேலே உங்களுக்கு பாசம் இல்லையா? ஐயோ தமிழ், அப்போல்லாம் இல்லை, நான் சொல்கிறேன்ல, எனக்கு உன்னை பிடிக்கும், உன்னை விட எனக்கு எங்கள் அம்மா ரொம்ப பிடிக்கும், ஆரம்பத்தில் எங்கள் அம்மா ரூபத்தில் உன்னை பார்த்தேன், இப்போது எங்கள் அம்மாவை குழந்தையாவே கையில் வாங்கி கொஞ்சம் போக நினைக்கும் போது அது இதை விட பெருசாக சந்தோஷமாக இருக்குது, அவ்வளோதான் தமிழ் அப்படின்னு சொல்ல
இங்கே பாருங்க மாமா, கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்கள் அம்மாவை பெற்றும் கையில் கொடுப்பேன், இது சத்தியம் மாமா அப்படின்னு சேதுக்கு சத்தியம் பண்ணாங்க தமிழ்ச்செல்வி. டக்குன்னு சேது தமிழை கட்டி பிடிச்சி அப்படியே பயங்கரமாக அழுது ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு.